ஆனா இந்த கவனம் குவிந்த இடம், ஏகாகிரகம்னு சொல்ற அந்த இடம் மாத்திரம் நமக்கு புலப்பட்டு எடுத்துன்னா அனைத்து வாசல்களும் உள்ள திறக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா உண்மை பொருளை உள்ளதான் தேடணும். அதற்கு வேண்டியது ஏகாகிரகம்னு சொல்லப்படுற அந்த பார்வை. முதல்ல அந்த ஊசியில என்னுடைய கண் பார்வை மூலமா என்னுடைய கவனம் தானே நுழைகிறது. கவனம் நுழைந்து அந்த இடம் பெரிதா எனக்கு தெரியும், பெருசா தெரிய லெவலுக்கு அது ஒண்ணு. அதாவது ஊசியே மறைஞ்சு போய் ஊசி துவாரம் மொத்தம் தான் என் கண்கள் முன்னாடி நல்லா விரிஞ்சு தெரியுது. அதுல கடப்பாறையை நுழைக்கிற அளவுக்கு நுழைக்கிற மாதிரி நான் நூல்ல நுழைக்க முடியும், என்னுடைய கவனம் மொத்தம் குவிந்திருந்தா. இதை தானே துரோணர் என்ன பண்றாரு, இந்த ஏகாகிரக பார்வை எல்லாவற்றையுமே அது திறந்து காண்பித்து விடும். துரோணர் யாருக்கு இந்த ஏகாகிரகம் கூடி இருக்குன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு விற்பயிற்சியில எல்லாரையும் கூப்பிட்டு, துரியோதனர் கௌரவர்கள் குரூப்ல துரியோதனர்ல எல்லாரையும் கூப்பிடுவார். அவருடைய இலக்கே என்னன்னா, ஒரு மரத்துல ஒரு மேல இருக்கிற டாப் மோஸ்ட் கிளையில இருக்கிற ஒரு பறவை, அந்த பறவையினுடைய கண்ணு, பறவை கூட இல்லை பறவையோட கண்ணு, இதுதான் அடிக்கணும்ன்றது அவருடைய இது. அதற்கு என்ன பண்ணுவார், அவரு ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவார். உனக்கு அந்த பறவை தெரியுதா அப்படின்னு கேட்டா, பறவை தெரியுது. மரம் தெரியுதா, மரம் தெரியுது. பறவை தெரியுதா, பறவை தெரியுது. அடிக்க வேண்டிய இலக்கை எழுதி வச்சுட்டார் போர்ட்ல. பறவையோட கண் அடிக்கணும். வந்த உடனே அவனை கேட்கிறார், ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார். கேட்டா மரம் தெரியுது, பறவை தெரியுதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கான், கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தர்மரையும் கூப்பிட்டார். பாண்டவர்கள் 5 பேர்ல 4 பேரையும் கூப்பிட்டு கடைசியா அர்ஜுன் கூப்பிடுறார். உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்கிறார். எனக்கு கண்ணு மாத்திரம் தான் தெரியுது. மரம் தெரியுதா, தெரியல. பறவை தெரியுதா, தெரியல. அந்த கிளை தெரியுதா, தெரியல. என்ன தெரியுது, கண்ணு மாத்திரம்தான். அடி சொல்லவா வேணும்? ஏகாகிரகமான பார்வைக்கு ஏகாகிரகம் குவிந்த மனம். குவிந்த மனம்னா என்ன? புலன்கள் மூலமா நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள நம்மளுக்கு வெளியில இறங்கின உடனே முன்பதிவுகளா இருக்கிற மனத்தினுடைய அத்தனை நிழல் பிம்பங்களா இருக்கிற எண்ணங்களும், பல முகங்களை எதிர்பார்த்துக்கிட்டு நடக்கிறதும், சிரிச்சுக்கிட்டு நடக்கிறதும், ஒருத்தருக்கு உடனே புன்னகை மூலமா பதில் சொல்லிட்டு இருக்கிறதும், விஷ் பண்ணிட்டு இருக்கிறதும், பல யோசனைகள் இருக்கிறதும், ஒரு வேலையிலேயே 15 வேலையை முடிக்கலாமான்னு இருக்கிறதும், இப்படி பார்த்தீங்கன்னா பின்னாடி இயக்கமயமாக இருந்துட்டு இருக்கும் மனம். ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரத்துக்குள்ள ஒரு போன மேனிக்கு நம்ம திரும்ப மாட்டோம். அந்த 10 நிமிஷத்துல இன்னொரு 50 விவகாரம் உள்ளுக்குள்ள ஏறி இருக்கும். இது குவிந்த நிலையில, இதுக்கு ஆப்போசிட் நிலை. இது குவிந்த நிலையே இல்லை. இதே ஒரு நம்ம வீட்டுல சின்ன குழந்தைய அனுப்புங்க, போய் ஒரு மாத்திரை ஒண்ணு வாங்கிட்டு வான்னா போகும். டிராபிக்கா இருந்தா கூட பூந்து 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 அங்கங்க போயிட்டு ஏறி ஏறி போய் கடைக்கு போயிட்டு அதை போயிட்டு கரெக்டா கொடுத்து வாங்கிட்டு அடுத்த 2வது நிமிஷம் நிற்கும். மாதிரி இந்தா அப்படின்னு கொடுக்கும். ஏன்னா உள்ள எந்த இதுவுமே இல்லை, ஒரே நாட்டம் ஒரே குறி போச்சு. இப்படியே இந்த மனம் இதுதான் இந்த ஆரம்ப இங்கேயே உள்ள உற்பத்தியாகிற இடத்திலேயே பிடிக்கணும். அதுதான் விசாரம். வேற மார்க்கமே இல்லை. வேற அந்நியத்துல இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் வரும்னு நினைச்சிருந்தா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். புலன்களையும் எண்ண ஓட்டத்தையும் உள்ளுக்குள்ளேயே திரும்ப குவித்து 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 யாருக்கு இந்த விழிப்பார்வை, யாருக்கு இந்த விழி பேச்சு கேட்கிற தன்மை, என்ன வேணும் உனக்கு?
அப்படின்னு கேட்க முடியுமா? உற்பத்தி ஆற இடத்துல. இதுதான் விசாரத்தினுடைய அடிப்படை. இது மூலமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனம் குவிதலை ஆரம்பித்து உள்ள இருக்கிற தீர்த்த ஸ்தலம் சொல்லப்படுற அந்த நித்திய பொருள் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு போக முடியும். பகுத்தறிவனுடைய ஹையஸ்ட் எக்ஸலன்ஸே, த அல்டிமேட், அதனுடைய பிரயத்தனமே என்னவா இருக்க முடியும்? தன்னைத்தான் அறிதலாக தான் இருக்க முடியும். எத்தனை பிறவிகள்ல எத்தனை விஞ்ஞானிகளா இருக்கிறது, எத்தனை வெளிப்பொருட்களில் ஈடுபாடு கொண்டு அவைகள் மேல மோகமடைஞ்சோ, அவைகள் பின்னாடி அலைந்தோ, அவைகளை பெறுதல்ல நாட்டம் கொண்டோ, இந்த மாதிரி இந்த மனம் ஓயாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஹையஸ்ட் பக்குவம், மெச்சூரிட்டினாலே உள்ள திரும்புற பார்வைதான். 16 வயசுக்கு ரமண மகரிஷி அந்த மரண பயத்தினால பிடிக்கப்பட்டு உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பொழுதே அந்த ரூம்ல மேல மதுரையில ரூம் எல்லாம் மூடி படுத்து மூச்சை ஆழ்ந்து இறுக்கி பிடித்து உள்ள தன்னை தானே உற்று கவனித்து உடலை கிட்டத்தட்ட சவம் போல நினைத்து அதை எடுத்துட்டு போய் காட்டுக்கெல்லாம் எரிச்ச பிறகு கூட உள்ள அழியா பொருளா ஒண்ணு ஸ்புரித்து கொண்டே இருக்கிறதே. நான்ன்ற தன்மை ஒரு ஸ்தூல வார்த்தையும் இல்லை, ஸ்தூல காட்சியும் இல்லை, ஸ்தூல பொருளும் இல்லை, சூக்ஷ்மத்தையும் கடந்த என்ன மனம் சூக்ஷ்மம், அதையும் கடந்த அற்புதமான ஒரு அழியா பொருளாகவும் உதிக்காத பொருளாகவும் கலைக்க முடியாத பொருளாகவும் சாஸ்வத பொருளாகவும் இருக்கிறத அன்னைக்கு உணர்ந்ததோட சரி. அவர் சமாதி அடைகிற 70 வயசு 71 வயசு வரைக்கும் அந்த 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 அது அவரை கவர்ந்து அவர் மனத்தையும் கவர்ந்து அவரை தன்னுக்குள்ள அப்படியே ஐக்கியப்படுத்தி எவ்வளவு பருவங்கள், எவ்வளவு சூரிய உதயங்கள், எவ்வளவு பௌர்ணமி அமாவாசைகள் எல்லாத்தையும் கடந்து அப்பொருளையே தோய்ந்து 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 ஏன்னா மூலப்பொருள், சத்திய பொருள், ஒரு பொருள், அந்த பொருளை தான் நிச்சயப்படுத்திக்கணும். மீதி எதிலேயுமே புலன்கள் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற இன்பம், மனத்து மூலமா நம்ம நினைத்து நினைத்து கழிப்புடுற விஷயங்கள், இது எல்லாமுமே ஜடப்பொருட்கள். ஒரு ஸ்பேன்னு சொல்லப்படுற விழிப்பு நிலையில இருக்கிற கவனம் பொதிஞ்சு அதை நினைவுக்கு கொண்டு வந்தாதான் அந்த சந்தோஷம் இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன பிறகு அவன் கழித்த கழிப்பும் கிடையாது, அவனே கிடையாது, அவர்களே கிடையாது. இது அன்றாட உண்மை. இந்த அன்றாட உண்மையை மறக்காமல், அதாவது ஆழ்ந்த உறக்கத்தை மறக்காமல், நம்முடைய யதார்த்த ஸ்திதியை மறக்காமல், ஆழ்ந்த உறக்கம்ன்றது யதார்த்த ஸ்திதி, அதிலேருந்து இந்த சேஷ்டிக்கிற இந்த மனம் உற்பத்தியாகி அது நம்மை இயக்கி வெளியில் இழுத்து விட்டு புலன்கள் மூலமாகவும் நாட்டங்கள் மூலமாக வெளில இழுத்து விட்டு அலைய விடுறது நிக்கணும்னா இங்கேயே இப்பொழுதே இந்த உதிப்பு என்ன, இது யாருக்கு அப்படின்ற பார்வையை நம்ம கொண்டு வந்துக்க வேண்டியதா இருக்கு. ஏகாகிரகம்ன்றது நாம தான் பழகணும். இந்த சத்சங்கங்களை தொடர்ந்து கேட்டு 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 எதையுமே ஒரு மெத்தடா கையில எடுத்து கொடுத்துட முடியாது. நுட்பமாக சத்சங்கங்களை தொடர்ந்து கேட்டு 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 எப்படியாவது நாமே அதை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்து இந்த பார்வை, ஏகாகிரக பார்வை, குவிந்த பார்வை நமக்குள்ளேயே திருப்பி எண்ணம், நான் உதிக்கிற அந்த ஸ்தலம் என்ன ஸ்தலம், அது உதியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவன் எவன், இப்பொழுது இருப்பவன் எவன், இப்பொழுது விழிப்பு நிலையில் இருப்பவன் எவன். இதுதான் இந்த விசாரத்துக்கு உண்டான அடிப்படை அஸ்திவாரம். அடுத்த சத்சங்கத்துல சந்திப்போம்.